கிட்ட சொல்லு. ஆமா டாடி. சாம் கொஞ்சம் பின்னாடி போயிடு. சுமன் ஃப்ரண்ட்ல வா. அவனுக்கு வேலை இல்ல, சும்மா சும்மா அவனை பத்தி பேசுங்க. அவனை பத்தி பேசாத, நீ சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்காத. நீ நம்ம காலேஜுக்கு போனோம், சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத. டேடி காலேஜுக்கு போறேன், செலவு காசு டேடி. ஏன்பா இப்ப காசு? எது காசா? காலேஜ் போற பசங்க இது காசு கேட்கற? ஏன்பா என்ஜாய் பண்றதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. என்ஜாய் பண்றதுக்கு சினிமாவுக்கு போவேன், பார்க்கு போவேன். என்னப்பா நீ நினைச்சுக்கிற? நீ வீட்டுல நல்லா பண்ணாதப்பா. பா எதுக்குப்பா சம்பாதிச்சு வச்சுக்கிற? நாங்க பசங்க சந்தோஷமா இருக்குதா சொல்லுங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க. அதை கொண்டு காசு கிட்ட தரமாட்டேன். அப்ப எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? பிள்ளைங்க சொல்லப்பட்டதான் சம்பாதிக்கிறீங்க, காசு கிட்ட தர மாட்டீங்க. பா தயவுசெய்து காசு கொடுங்க, அப்புறம் வேற வேணும். உடனே காசு கொடுங்க. டேடி இந்த வேலைக்கு ஆகாது. நீ காசு தரலாம், எனக்கு வரக்கூடிய பங்கு சொத்துல பங்கு எழுதி கொடு. நான் போய் அதை விட்டு சந்தோஷமா ஜாலியாக வாழலாம். உன் கூட வாழ முடியாதுப்பா. அவன் வேலை நீ முன்னே வச்சுப்பா, நீ உன் பிள்ளைய வாழ்ந்துருப்பா. என்னெல்லாம் வாழ முடியாது, உன் பிள்ளைங்க இருக்க முடியாது. சும்மா டெய்லி ஜாப் பண்ணி வேலைவாசி சர்ச்சைக்கு போ, தொலை தாங்க முடியல. நீ எனக்கு வரக்கூடிய பங்கு விட்டு கொடு, நான் விட்டு கொடு. நான் என்ன பண்றேன், சொத்தை விட்டு நான் ஜாலியாக இருக்க போறேன். இப்ப எழுதி கொடு, உன் கூட இருக்க முடியாது. கொடுக்குறே இல்லையப்பா, நீ தரனா நான் சுற்றுப்பா. என் சொத்தை தரனா நான் செத்து போயிடுவேன். தயவுசெய்து கொடுக்குறே இல்லையே. உங்க எழுதி கொடுப்பா தயவுசெய்து. சும்மா நம்ம ஜாலியா என்ன பண்றோம், சுத்தி வித்து நம்ம சந்தோஷமா ஜாலியா நம்ம இஷ்டத்துக்கு வாழ வேண்டியதுதான். இன்னொரு முறை தயவு செஞ்சு நான் பாரு, ரொம்ப தேங்க்ஸ் பா. இதுக்கப்புறம் எனக்கு மறந்துடணும். என் இஷ்டத்துக்கு நான் வாழ போறேன். என் இஷ்டத்துக்கு கேட்காதீங்க. டேடி போக டேடி பாடா. சண்டை போட்டு எங்க அப்பா கிட்ட இருந்து சொத்து வாங்கி என்ன பண்ண பத்திரம் எழுதிட்டேன். இதுக்கப்புறம் இந்த சொத்து வித்து நான் என்ன பண்ண போறேன், ஜாலியா வாழ போறேன். என் இஷ்டத்துக்கு இருக்க போறேன். யார் எதுவும் இஷ்டம் இருக்காது. ஜாலி 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 பாடா. நண்பா நல்லாடா. ஆமாடா டேய், எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு நான் என்ன பண்ணேன், என் சொத்து ஷேர் வாங்கிட்டேன். வித்து மொத்த பாக்கெட்ல மொத்த பணமாவே வச்சிருக்கேன். இதை வச்சு நான் ஜாலியா ஆமாடா பைக் வாங்க போறேன், போன் வாங்க போறேன். உலகத்துல எல்லா மூலையும் ஜாலியா சந்தோஷமா வாழ போறேன். நீ பைக் வா வா கரெக்ட் வா. என்னடா பைக் நல்லா இருக்கா? டேய் சின்னடா இது காசு கம்மியா இருக்கு. நல்லா இப்ப பிரசன்ட்ல நல்லா சூப்பரான மாடலா இருக்கு. சும்மா வண்டி வச்சா போதும், சும்மா அப்படியே ராக்கெட் வந்து புஷ்ஷுன்னு போற வண்டியை பார்த்து சொல்லு. 2 லட்சமா? கம்மியா காசு இல்ல. 3 லட்சம் என்னது ராக்கெட் மாதிரி? ராக்கெட் மாதிரி போற வண்டி வேணும். எவ்வளவு பாரு, 3 லட்சமா? இந்த காசா இந்த பணம் நிறைய இருக்குது. இந்த குட்ட வாங்க ஓகே நண்பா பார்க்கலாம். ஒரு சின்ன டேய் இது நிறைய இருக்குடா. வேற எக்ஸ்ட்ரா ரேட் சொல்றா. 2,80,000
சூப்பரா சூப்பரா நல்லா இருக்கா சரி அடி வாங்கி யூஸ் பண்ணலாம்டா சரி நான் ஓகேப்பா சரி ஓகே நான் ஃபோன் வச்சு நான் என்ன பண்றோம் ஜாலியா கேம் ஆடலாம் இன்ஸ்டாகிராம் போகலாம் ரீல்ஸ் பார்க்கலாம் என்ன வேணா பண்ணலாம் சூப்பரா இருக்கு ஃபோன் ஏய் ஜாலியா இருக்கு ஆஹா சூப்பர் 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 கண்டிப்பா நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்பா பணம் எல்லாம் செலவாயிடுச்சு என்ன பண்றது இல்லையே நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டோம் என்ன பண்றது ஐயோ பைக் இருந்துச்சு அது எனக்கு திரும்பி போனோம் ஃபோனு என்னாச்சு வந்து போச்சு இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி வீணா செலவு பண்ணுறோம் என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயோ என்ன பண்ணுறது நண்பா ஐயோ நண்பா நீ வந்துட்டேனா டேய் நண்பா இருக்கிற பணம் எல்லாம் செலவாயிடுச்சுடாடே இருந்த பைக்கு எவ்வளோ பிரிந்து போயிட்டாடாடே இருந்த ஃபோனு வண்டியில் பிரிந்து போய் அது டிஸ்பிளே ஒர்க் ஆகடா டிஸ்பிளே போய் கேட்டா அது வேஸ்ட்னு சொன்னாங்கடா இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டா சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுடா வயிறுலாம் வலிக்குது அப்பா சீக்கிரம் நண்பா டே நண்பா என்ன வேலை தான் சொல்றாடே ரொம்ப கஷ்டமாகுதுடா ரொம்ப கஷ்டமா இருக்குடா நண்பா டே ஐயோ என்ன வேலை தான் சொல்றாடே அப்படிடா என்ன சொல்றாடே ஜான் உள்ள வா நீ எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சாப்பிட்டு 2 நாள் ஆகுதா நீ என்ன வேலை சொன்னாலும் செய்யறேண்ணா ப்ளீஸ் நானா வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லாதாண்ணா சரிப்பா சரிண்ணா சரிண்ணா ஐயோ என்னடா இது இவ்வளோ கஷ்டமா இருக்குது வேலை ஐயோ ஐயோ அம்மா நான் கிரீஸ்ல வந்து ஐயோ அம்மா கை காலம் நம்பிக்குது ஐயோ ஓ என்னன்னா இவ்வளோ கஷ்டமா இருக்குது போனா நோ அண்ணா நீ கஷ்டப்பட்டு வேலை கொடுத்துருக்கீங்க சரி நம்ம அப்பா கிட்ட இருக்கும்போது எவ்வளோ வேலைக்காரன் தான் எவ்வளோ ஜாலியா இருந்து நான் எங்க அப்பா கிட்ட இருக்கும்போது ஜாம்புல இருந்து நான் இங்க வந்து ஒருபாடு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாரு நான் ஏன்டா அப்பா வந்து தெரியலையோ கஷ்டமா பசிக்குது பேசாம கடைக்காரங்க போயிட்டு ஏன்னா காசு கேட்கலாம் தெரியல நான் ரொம்ப பசிக்கிறேண்ணா ஒரு 50 ரூபா கொடுண்ணா ஹோட்டலில் சாப்பிட்டு காசு வேணும்ண்ணா 50 ரூபா கொடுண்ணா ஆமாண்ணா ப்ளீஸ் நான் அட்வான்ஸ்னா கொடுண்ணா கொஞ்சம் கொடுண்ணா ஆடா பாருங்களா ஐயோயோ ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம காசு வேணும்லே பேசாம நம்ம அப்பா கிட்டே போயிட்டு அப்பா என்னை மன்னிச்சிருப்பா தப்பு பண்ணிட்டுமா சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசாம அங்கன்னா போயிடலாமா பேச ஒரு வழி இல்லை நம்ம இஷ்டத்தை வாழ்ந்துட்டோம் பேசாம எங்க அப்பா கிட்ட நம்ம போயிடுவோம் ஐயோ யார் அது முச்சசமா இருக்குது மகனே அப்பா 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 என்ன மன்னிச்சிருப்பா அப்பா எவ்வளோ சொன்னீங்கப்பா போவாங்கன்னு அந்த பேச்சு கேட்காம நான் இஷ்டம் போயிட்டு எல்லா பணத்தையும் செலவழிச்சுட்டு நான் வாழ்ந்துட்டேன்ப்பா இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட போவே மாட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருக்குப்பா ப்ளீஸ்ப்பா எப்பவுமே உங்க கூட இருக்கு என்ன சொன்னாலும் கேட்பேன்ப்பா தயவு செய்து என்னை மன்னிச்சிருக்குப்பா ப்ளீஸ்ப்பா சரி சரிப்பாப்பா கீழே ஏன் பாவனை சேர்த்துக்கிறேன் அவன் தான் நம்ம சொத்து எழுதி வேணும் போயிட்டாலே ஏன் பாவனை சேர்த்துக்கிறேன் நம்ம தம்பி தான் நம்ம தம்பி வந்து மாறி வந்துட்டாருப்பா நம்ம சேர்த்துக்கலாம் மனதிற்கு வந்துட்டாருப்பா அவரு திருந்திட்டாருப்பா நம்ம சேர்த்துக்கலாம் அவரை சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா ப்ளீஸ் இது சொல்ல புரிஞ்சுக்கிறீங்க புரியுது ஸ்டோரி என்னது புரியுதா ஒரு பையன் 2 பசங்க இருந்தாங்க கேட்டாலியா ஒரு பையன் நல்லா ஜெபிக்கிற பையனா இருந்தான் ஒரு பையன் என்ன பண்ணா ஜெபிக்காம அவன் சின்ன இருந்தான் அவன் என்ன பண்ணா அப்பா வீட்டு என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க அவன் போயிட்டான் போயிட்டு என்ன பண்ணான் அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தானா என்ன பண்ணான் ரொம்ப சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்பட்டானா
கஷ்டப்பட்டு என்ன பண்ண திரும்ப அவன் என்ன பண்ணா மனம் திரும்பி என்ன பண்ணாப்ல கொஞ்சம் எங்க வந்தாப்ல யாருக்கு வந்தாப்ல அப்பா கிட்ட. சரியா? அதே மாதிரி தான். சரியா? நம்ம எங்க என்ன பண்ணாலும் நம்ம திரும்ப எங்க வரணும் அப்பா கிட்ட தான் பண்ணணும். அவன் திரும்ப என்ன பண்ணா தன்னை ரட்சிப்பு என்ன பண்ணா திரும்ப எங்க போய் கத்துக்கணும் யாருக்கு போயிட்டு அப்பா கிட்ட. அப்பா தான் யார் பண்ணா ஏசப்பா. சரியா? சோ நம்ம எப்பவுமே சரி நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டா நம்ம என்ன பண்ணணும் ரட்சிப்பை இழந்து போயிடுவோம். சோ நம்ம எப்பவுமே சரி நம்ம யாருக்கு எப்பவுமே யார் இருக்கணும் யாருக்கு நம்ம இருக்கணும் அப்பா கூட தான் எப்பவுமே நம்ம இருக்கணும். அப்பா யாரு ஏசப்பா கூட தான் நம்ம இருக்கணும். அப்பதானா நம்ம எப்பவுமே நம்ம ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணோம் கிறிஸ்துக்குள்ளாக காத்து கொள்ளணும். சரிங்களா? ஓகே, பிரைஸ் தி லார்ட். டேய் வாடா டேய், டைம் ஆச்சு, காலேஜ் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் காலேஜுக்கு போலாம். வா போலாம் வாடா வா வா. இந்தாடா அது காலேஜ் டைம் ஆயிடுச்சு, வேற இன்னும் பஸ் வராமல் இருக்குது. டைம் வேற ஆகுது, இன்னும் பஸ் வேற வரல. என்ன தெரியல, பாருப்பா நேரத்தை பார்த்து. சரி, ஒரே வெயிலாக இருக்குது, ஏன்னா சேர்ந்தா உட்காரலாம். என்னடா அது பஸ் ஸ்டாண்ட் ஒரு சேர் கூட இல்லை, ஒரே ஒரு சேர் இருக்குதுடா. டே இரா போய் உட்காரலாம் பார்க்குறீரு. தொடாதே. என்னடா அது ஏதோ சத்தம் தொடாதேன்னு கேட்குது. ஏய் வாடா உட்காராதடா. தொடாதே. நீ வேற இரா. ஏய் என்னடா தொட்டு பார்த்து எதுவுமே இல்லையாடா, நல்லா தான் இருக்குது. தொடாதே. வாடா உட்காராதடா. ஏய் போடா பயந்தாங்களே, நான் உட்காரவேண்டா. நல்லா தான் இருக்குது, நீ வேற பயப்படுற. தொடாதே. அப்பாடா. ஏய் உட்கார சொன்னேன், நல்லா சூப்பராக தெரியுமா, நல்லா அழகா, நல்லா பஞ்சு மத்த மாதிரி இது அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தியா? ஆஹா சூப்பர். நீ வேற என்னடா பயந்து இருந்த, சூப்பராக இருக்குது பாரு. ஏய் பஸ் வேற வருதுடா. பஸ் வருதா? எங்க? அது வர. என்னடா அது? என்னாச்சு? ஏய் ஐயோ என்னடா ஏந்துக்க முடியல. உட்கார வேணாம், தேவலாம உட்காந்துட்ட நீ. ஐயோ இது புறா டே இரா டே. ஐயோ என்னடா அது ஒட்டிக்கிச்சு டேய், எழுந்துக்கவே முடியல பாவி. ஐயோ டேய் என்னடா பண்ணுறது? ஐயோ என்ன பண்ணத்துல டேய், நீ என்ன பண்ணுற? ஏதோ டாக்டர் இருந்தா கொஞ்சம் கூடடா டேய். சரிடா டேய் கொஞ்சம் ஹலோ கூட டாக்டர், இங்கே என் நண்பன் மாட்டினுங்கிறான், கொஞ்சம் வாங்க. என்னப்பா ஆச்சு? டாக்டர் ஒன்றும் இல்லை டாக்டர், நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண டாக்டருக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணேன், சரி ஒரு சேர் இருந்துச்சு உக்காரலான்னு பார்த்து டாக்டர், பார்க்கறதுல தான் இருந்துச்சு. சரி உக்காந்து பார்த்தா பஸ்ஸு வந்துச்சு, எழுந்துக்க பார்க்குறேன், எழுந்துக்கவே முடியல டாக்டர். என்ன பண்ண தெரியல, தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு டாக்டர். சரிப்பா நான் பார்க்குறேன், நான் பார்த்தா எந்த இதுவும் போயிடும். அப்படியே டாக்டர். ஒரே ஒரு அப்புறம் பார்க்குறேன், என்னன்னு பார்க்குறேன். ராசியான டாக்டர் போல இருக்கிறீங்க. என்னடா அது கண்ணெலாம் பார்க்குறாங்க. கையெல்லாம் நல்லா இருக்கா? கை வலி இல்ல டாக்டர் உங்களுக்கு? போதும்ப்பா. நீங்க டென்டிஸ்டா டாக்டர்? சரி நான் ஒரே ஒரு ஊசி போடுறேன். ஊசியா? டாக்டர் டாக்டர் ஊசிலாம் போடாதீங்க டாக்டர், ஊசிலாம் போட டாக்டர், நீங்கள் மாத்திரை எவ்வளோ கொடுங்க டாக்டர். ஊசி எனக்கு பயம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ஊசி போட்டா 10 நிமிஷத்துல நீ சரியாயிடுவ. 10 செகண்ட் டாக்டர். கண்டிப்பா சரி டாக்டர். நான் இன்னும் ஊசியே போடல. ஊசியா போடலையா? சாரி டாக்டர், ஊசி பார்த்தா பயமா இருக்கு டாக்டர். அது பெண்ணு டாக்டர். என்ன உனக்கு டாக்டர் இன்னும் 10 நிமிஷத்துல சரியா போயிடும். மாட்டுக்கு போற மாதிரி போறீங்க டாக்டர். மாட்டு டாக்டர் நீங்க? சொல்லுவேன், உனக்கு பார்க்க வந்தல. சரி டாக்டர். டாக்டர் ஃபீஸ் ஒரு 500 ரூபாய். உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு ஒரு 500 ரூபாய் எடு. 1000 ரூபாய் ஃபீஸ். டாக்டர் நானே காலேஜ் போறேன் டாக்டர், நீங்க வேற காசு வரை கேட்டுக்கிறீங்க. ப்ளீஸ் டாக்டர். இல்ல இப்போ இல்ல டாக்டர். காலையிலே வந்து என் உயிரை வாங்குறப்ப. ஐயோ டாக்டர் ஊசி போட்டு போய்க்கிறாங்க, 10 நிமிஷத்துல எழுந்து சொல்லிக்கிறாங்க. பார்க்கலாம் டாக்டர் எப்படி டாக்டர்னு. 10 நிமிஷம் ஆயிடுச்சுடா. 10 நிமிஷம் ஆயிடுச்சாடா? சரி ஆயிரடே எவ்வாடா. நான் எழுந்துக்கிறேன். ஏந்துக்கோ. என்னடா அது திரும்ப எழுந்துக்கவும் முடியல. டாக்டர் 10 நிமிஷம் கழிச்சு எழுந்துக்க சொன்னாங்களே, போலி டாக்டர் அவர் தெரியலையே. டேய் எழுந்துக்க முடியல டேய், என்னடா பண்றது? ஐயோ டேய் என்னடா பண்றது? சரி டேய் உனக்கு தெரிஞ்ச பைல்வான் இருந்தா கொஞ்சம் கூட்டணுடா டேய், அவனை இருக்க முடியாது பார்க்கலாம்டா டேய். ஆடா கூட்டணுடா. ஹலோ பைல்வான், இங்கே வா பைல்வான், உங்கள் வேலை இருக்குது. நான் தான் பைல்வான். இங்கே பாருப்பா, இங்கே வருவா ஆஃபீஸில் பாருப்பா.
என்னப்பா பிரச்சனை உனக்கு? ஆஹா, ஆள் பார்த்தா நல்லா வாட்டா சட்டமா கிரேட் காலி மாறிக்கிறான். பிக்ஷாவே வீட்டுருவான் போலுக்கு நம்பாலே. ஆஹா, கண்டிப்பா இவர் என்ன பண்ணாரு, இந்த சேர்ல என்ன பண்ணாரு, என்ன காப்பாத்திட்டுவாரு. ஆள் வாட்ட சட்டமா. டாக்டர் பைல்வான், பைல்வான் ஒன்றும் இல்லை பைல்வான், நான் காலையில் வந்து மாட்டிக்கினேன் டாக்டர், சேரில் வந்து உக்காந்துக்கினேன், எழுந்துக்கவே முடியல. ஒரு டாக்டர் வந்தாங்க, ஊசி போட்டாங்க, 10 நிமிஷம் எழுந்துக்கன்னு சொன்னாங்க. அரை மணி நேரமாக ஆச்சு, எழுந்துக்கவே முடியல டாக்டர். எதுவும் பயில்வான், தயவுசெய்து நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பயில்வான். என்னால் முடியும்ப்பா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரி பயில்வான். என்ன பயில்வான், இப்படி வாங்கிட்ட பயில்வான், கீழே பயில்வான். ஐயோ என்னால் முடியல, நான் போகிறேன். பயில்வான் என்ன பயில், நீங்களே முடியல, அப்போ என்னை யார்தான் காப்பாற்ற தெரியலையே. ஐயோ என்னடா அது, நான் வேற யாரெல்லாம் பார்த்துக்கோங்க, நாங்கள் போகிறோம். ஐயோயோ, டாக்டர் வந்தாங்க, அவங்களாலே முடியல. பயில்வான்னு சொன்னாங்க, அவங்களாலே முடியல. என்ன பண்ணுறது தெரியலையே. ஐயோயோ, யார் தான் காப்பாற்றுவாங்க தெரியலையே. இரு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும். ஒருத்தர் இருக்கிறாரு, பா நண்பா, சொல்லு நண்பா. ஊர்லேயே சூப்பரான பயங்கரமான ஒரு மந்திரவாதி கூட்டம் யாரும் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க போலுக்கு, அதை ஏந்துக்க முடியல. அந்த மந்திரவாதி வந்தாங்க, என்னை கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க. நீ போயிட்டு அந்த ஊரை அந்த மந்திரவாதி கூட்டு வா, கண்டிப்பாக நாங்கள் அவங்க என்ன பண்ணாங்க காப்பாற்றிடுவாங்க. சரி போயிடுவான். ஹலோ, சொல்லுப்பா. யார்? மந்திர போகிறவங்களா? ஆமாப்பா. கொஞ்சம் வாங்க, பஸ் ஸ்டாண்ட் வாங்க. அதை வரேன்ப்பா. க்ரீம் க்ரீம் யாராவது மந்திரத்தை அடிக்குதுவாங்க. பெரிய மனுஷன் சொல்ற எந்திரிக்க மக்கள் எந்திரி. ஐயோ 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 அடிக்கிறாங்களே. ஏமா இது இவ்வளோ அடி அடிச்சு எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அப்போ இன்னொன்றையும் போட்டுற வேண்டியதுதான். ஐயோ என்ன பண்ணலையா, கண்ணு கண்ணு கண்ணு. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மந்திரவாத தெரியல தெரியல. ஐயோ இல்ல, எல்லாம் பண்ணியாச்சுப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சுவாரு. ஐயோ என்ன இது மந்திரம் தெரியலையே, மந்திரமா இது. ஏன்பா என்ன பண்ணி? ஐயோ சரியானதா ரத்தம். ஐயோ அப்பா முடியலப்பா, வந்து இந்த அழைச்சிட்டு போயிட்டாங்களே. ஐயோ முடியலப்பா. இருப்பா, எழுந்துப்பா. மந்திரவாதி என்னப்பா சொல்லல, என்னப்பா இது மந்திரம் வந்து அல்வா அடிச்சுட்டு போனாப்புல, அப்புறம் அது போக மாட்டேங்குது. ஐயோ வா, எழுந்துக்க முடியலப்பா. என்னத்தான் பண்ணுறது தெரியலையே. ஐயோயோ, எனக்கு யார் தான் இதில் விடுதலை கிடைப்பாங்க தெரியலையே. நான் எப்போ எழுந்துக்க போகிறேன்னு தெரியலையே. ஐயோயோ, தெரியாமல் வந்து மாட்டிக்கினேனே. அப்பயே வந்து பாரு சத்தம் கேட்டுச்சு, கேட்காம உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறது தெரியலையே. ஐயோயோ, என்ன இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு பஸ்ஸும் வர மாட்டேங்குது. ஏமா? என்னப்பா யாருமா அது? ஏன்பா 351வது பஸ் வருமாப்பா? அடப்போம்மா, நான் காலையில் உக்காந்து கஷ்டப்பட்டுக்கிறேன், நீ வேறு என்ன பஸ் வந்துச்சா போச்சான்னு கேட்குறேன். அடப்போம்மா, உனக்கு வேலை இல்லை. ஏமா இவ்வளோ நேரம் உட்காந்துருக்க? இத்தனை பஸ் போச்சுன்னு சொல்கிற, நீ அதில் ஏறி போக வேண்டியதானே? அம்மா நீ வேறம்மா, அது ஏமாக்க அதுக்கு குறைய கேட்குற. காலையில் கட்டி காலேஜ் போன வந்தம்மா, என்ன ஆகி போச்சு, சேர் ஒன்று ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்பயே சத்தம் கேட்டுச்சு, தொடாதுன்னு. நான் என்ன பண்ணேன், தொட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், உக்காந்துட்டேன். என்ன உக்காந்துட்டு பிறகு பஸ் வந்துச்சு. பஸ் வந்து எழுந்து போன பார்க்குற, எழுந்துக்கவே முடியலம்மா. பஸ் டாக்டர் வந்தாங்க, அது என்ன டாக்டர் தெரியல, ஊருக்குள்ள வந்தாங்க, ஊசி போட்டாங்க. 10 நிமிஷம் நமக்குன்னு சொன்னாங்க. எங்கே எழுந்துக்க முடியல. திரும்ப ஊருலே பெரிய ஆள் பயிலான்னு சொன்னாங்க. ஆள் வாட்ட சட்டமாக்குறாமா, உன்னோட பயங்கரமாக்குறான் அந்த ஆள். ஆனால் அவன் தான் பார்த்தான், அவனை பண்ண அவன் தூக்கி பார்த்தான், அவன்லாம் முடிவு சொல்லி அவனும் போயிட்டான். இன்னொருத்தர் வந்தாங்க, ஏதோ மந்திரவாதின்னு ஒன்று ஒருத்தர் சூனி, அந்த மந்திரவாதி இல்லாமதே சரியான சூனிக்காரி ஆகிது போலுக்கு, பார்த்தால பேத்துருது. அது வந்துச்சு. அது நான் பண்ணிச்சு, மந்திரம் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணிட்டியா, அடிச்சுட்டு இல்லாத திருல மூஞ்சி பூச்சிட்டியா பாரு, கண்ணை திறக்க முடியல பாருமா, கண்ணு ஆகி போச்சுமா. என்ன பண்ணுறது? அது வந்து பார்த்துட்டு அந்த மந்திரவாதம் என்ன பண்ண முடியல, என்ன காப்பாற்ற முடியலம்மா, என்ன முடியலம்மா, எனக்கு என்ன செய்ய தெரியலம்மா, நீ எதனா ஒன்று பண்ணாமா முடிஞ்சா. சரி, உனக்கு தொடாதன்னு சத்தம் கேட்டுச்சா? ஆமாம்மா கேட்டுச்சுமா, 3 முறை கேட்டுச்சுமா. ஏன் நான் கேட்கலம்மா, அது
கேட்கலம்மா, சொல்லுமா. 3 தடவை கேட்டுச்சு. அந்த சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சியா? இல்லையே, அது தொட்டு பார்த்தினா அது எதுவுமே இல்லையே. தொடாதன்னு சொல்லியிருக்காங்க, நீ உட்காரவே செஞ்சிருக்க. அப்படியாம்மா, என்னம்மா பண்ணலாம், அதுக்கு என்னம்மா காரணம்? தொடக்கூடாது. தொடாதன்னு கேட்ட சத்தம் ஆண்டவருடைய சத்தம். அவர் உனக்கு எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்துருக்காரு. அப்படியா? அதை கீழ்ப்படியாம நீ உட்கார்ந்ததுனால தான் இப்படி உட்காந்துட்ட. இப்ப டாக்டர் வந்தாலும் உன்னால சுகப்படுத்த முடியாது. அடுத்து பைல்வான் வந்தார்ல, அவராலேயும் சுகம் கொடுக்க முடியாது. மந்திரக்கார் வந்தாரு, மந்திரம் மட்டும்தான் போட முடியும். உன்னை வந்து எழுப்ப முடியாது. நீ எழும்பணும்னா நீ ஆண்டவரை நம்பணும். அப்பதான் உன்னால எழும்ப முடியும். நீ சர்ச்சுக்கு போறியா? உன்னை பார்த்தா சர்ச்சுக்கு போற மாதிரி தெரியலையே. கண்டுபிடிச்சிட்டாங்களா இவங்க? ஜபம் பண்ணுவியா? உன்னை பார்த்தா ஜெபிக்கிற புள்ள மாதிரி கூட இல்லையே. இப்ப நான் உனக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன், அதை நீ பண்ணு, நிச்சயமா நீ எழும்புவ. சரியா? உன் இருதயத்துல நீ ஒரு தீர்மானம் பண்ணணும். ஓகேவா? எங்களுடைய ஏஜி சர்ச் சத்துவாச்சரிக்கு நீ வாரம் வாரம் வரணும். வந்து இங்க ஆவிக்குரிய ஆராதனைகள், நல்ல தேவ வார்த்தைகள் எல்லாம் இங்க கொடுக்குறாங்க. இங்க வந்து நீ தவறாம தேவனை ஆராதிச்சு அவருடைய வார்த்தையை கேட்கணும். இப்ப நீ இருதயத்துல தீர்மானம் பண்ணிக்கோ. ஆண்டவரை நீ விசுவாசி, உனக்கு நிச்சயமா ஒரு விடுதலை கிடைக்கும். சரியா? விசுவாசிக்கிறியா? ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படிவியா? உன்னோட இருதயத்தை நீ காத்துக்கொள்வியா? ஆண்டவருக்காக நீ பரிசுத்தமா ஜீவிக்கணும். கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. அண்ணா எந்திரிக்க முடியல, அண்ணாக்காக ஜெபிக்கலாமா? சரி, நான் உனக்காக ஜெபிக்கிறேன். நீ இருதயத்துல ஆண்டவரை விசுவாசி. கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. அன்புள்ள இயேசப்பா, கீழ்ப்படியாம ஆண்டவரே, இந்த அண்ணன் இந்த சேர்ல உட்காந்துட்டாரு. உங்க சத்தம் கேட்டும் கூட அதுக்கு கீழ்ப்படியாம இங்க உட்காந்துருக்காங்க. தெரியாம செஞ்ச இந்த தவறை இயேசப்பா நீங்க மன்னிங்க. இயேசுவின் நாமத்தினால நீ எழும்புவாயாக. ஆமேன். இப்ப மெதுவா எழும்புப்பா. மா, நான் எழுந்துட்டேம்மா. அதுதான் நல்லா இருக்குதுமா. நல்லா இருக்கா? இதுதான் ஏசப்பா செய்யற அற்புதம். அவரை நம்ம முழுசா விசுவாசிக்கும் போது எப்பவுமே அவர் நல்லது செய்வாரு. நம்மளோட எவ்வளவு வியாதியில இருந்தோ, எப்படிப்பட்ட சுகத்துல இருந்தோ, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம முழு மனசோட அவரை நம்பும் போது நம்மளுக்கு விடுதலையும் நிச்சயமா அற்புதமும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நீ தீர்மானம் பண்ணபடி தவறாம ஞாயிற்றுக்கிழமை ஏஜி திருச்சபைக்கு வந்து ஆவிக்குரிய ஆராதனையில நீ கலந்து கொண்டு நல்ல தேவனை விடுதலையோட துதி. உன்னோட வாழ்க்கையில இன்னும் நன்மைகள் நடக்கும். இன்னும் ஆண்டவர் உனக்கு உயர்வுகளை கொடுப்பாரு. சரியா? நீ நம்புறியா? நன்றிமா, நன்றிமா. ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இந்த ஸ்கிட் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? பின்னாடி இருக்க பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? அண்ணா வந்து தொடாதன்னு சத்தம் கேட்டோம், தொட்டு அதில் உட்காந்துட்டாரு. அது யாரோட சத்தம்? ஏசப்பாவோட எச்சரிப்பின் சத்தம். அந்த சத்தத்தை அண்ணா கேட்காம உட்காந்ததுனால யார் வந்தாலும் எழுப்ப முடியல. எழுப்ப முடிய ஒரே ஒருத்தர் ஏசப்பா மட்டும்தான். நம்ம ஏசப்பாவை நம்பும் போது அற்புதமும் அதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடத்துவார். அவர் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். சரிங்களா? ஓகேவா குட்டீஸ்? இனிமேல் நம்ம எல்லாரும் ஏசப்பாவை விசுவாசிக்கலாமா? அண்ணா எடுத்த தீர்மானத்தின்படி நம்மளும் எடுத்து சபைக்கு தவறாம நம்மளும் போகணும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். அப்பதான் கவனிக்க முடியும். விசுவாசத்தை காத்துக்கொள். சூப்பர். இதே சைலண்டோட லிசன் பண்ணுங்க. பிறந்ததில் கண்ணு தெரியாமல் இருக்கிறனே, நான் எனக்கு கண்ணு தெரியாமல் இந்த உலகத்தை எதுவும் பார்க்க முடியலையே, என்ன பண்ணுறது தெரியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ணு தெரியாமல். ஐயோயோ, என்ன பண்ணுறது தெரியலையே. மிராக்லின், உனக்கு ஒன்று தெரியுமா? என்னதுக்கா? இன்னைக்கு நம்ம ஊர்ல ஏசப்பா வர போறாராம். ஏசப்பா வர போறாரா? ஆமா, அவர் வந்து பார்வை இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்வை கொடுக்கறாராம். கண்ணு தெரியாதவங்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கு எல்லாம் செவிகளை திறக்கிறாராம். நடக்க முடியாம இருக்கவங்கள நடக்க வைக்கிறாராம். நிறைய அற்புதங்களை செய்யற ஏசப்பா இன்னைக்கு நம்ம ஊருக்கு வர போறாராம். ஆமாவா? ஆமாவா, நம்ம போய் பார்ப்போம். என்னது? ஏசப்பாவா? நோய்களை குணமாக்குறாரா? வியாதிகளை சுகமாக்குறாரா? கண்ணு தெரியாதல கண்ணு கொடுக்குறாரா? பார்வையடைய வைக்கிறாரா? யாருப்பா அது ஏசப்பா? நான் புதுசாக கேள்விப்படுறேனே. நான் சின்ன வயசு யார் கடவுளே வணங்கினேன். இது வரைக்கும் எனக்கு கண்ணு தெரியல. யாரு தெரியல அந்த ஏசப்பா? ஐயோ, என்னை யாராவது அந்த ஏசப்பாட கூட்டின்னு போனா நான் அவர் கூட ஜெபம் பண்ணிக்குவனே. ஐயோ, எனக்கு யாரும் உதவி பண்ண வரமாட்டாங்களா? ஆண்டவா, ஏசப்பா, யாரு தெரியல அந்த ஏசப்பா? டேய் வாடா, நம்ம போய் கிரிக்கெட் விளையாடலாம். யாருப்பா அது? யாருப்பா அது? மனுஷங்க தானே, என்னண்ணா வேணும் உனக்கு? ஏன்பா, யாரோ இந்த ஊரில் இந்த ஏசாப்பா யாரோ வந்துக்கிறாராம்பா. அவர் வந்து பார்த்தினா வியாதிகளை குணமாக்குறாரா, கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு வர வைக்கிறாராமா. நீங்கள் தயவு செஞ்சு அவர் கடை எனக்கு கூட்டின்னு போகிறீங்களா? நாங்களே கிரிக்கெட் விளையாடலாம் போனுக்குறோம். நீ வேற எங்களை டென்ஷன் பண்ணிக்கிற. ஏன்பா, அப்புறம் கிரிக்கெட் விளையாடுப்பா. போவாதீங்கப்பா, என்னை கூட்டு போய் விடுங்கப்பா. ஐயோயோ, யாரும் எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே. ஐயோயோ, கண்ணு தெரியாத கஷ்டம் யாருக்குமே தெரியாது போல இருக்கு இந்த ஜனங்களுக்கு.
ஐயோயோ யாரா இருக்காங்களா? மேனேஜர் வேற பைத்தியக்காரன் சும்மா தொல்லை பண்ணிட்டு அம்மா யாருமா அது? யாருமா அது? அம்மா 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 ஏன்பா யாருமா? யாரும் தெரியல பார்த்தா தெரியலம்மா, எனக்கு கண்ணு பார்வையில தெரியலம்மா, பிறந்தது எனக்கு கண்ணு தெரியாதுமா. அது நான் என்ன பண்ணிட்டேன்? இல்லம்மா, ஏதோ ஏசப்பாவத்தை வந்திருக்கிறாராம்மா, அவரு நோய்களை குணமாக்குறாரா, கண்ணு தெரியாதெல்லாம் பார்வையடை வைக்கிறாராம்மா. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கூட்டின்னு போய் விடுங்களாம்மா. போறதுல நீ போய் சும்மா போறவங்களெல்லாம் என்ன கூப்பிட்டு தொல்லை பண்ணிட்டு மாமா. இருக்க. ஆயிரத்தி டென்ஷன்ல மனுஷன் போயிட்டு இருக்கான். மாமா 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 ஏசப்பா கிட்ட கூட்டிட்டு ஐயோ ஐயோ யாரும் வர மாட்டாங்களே, என்ன பண்றது தெரியலையே, யாரும் உதவி பண்ண வர மாட்டாங்களே, என்ன பண்றது தெரியலையே. ஏசப்பா, அந்த ஏசப்பா யாருன்னு தெரியலையே. ஐயோ அவர் நான் பார்க்கணுமே, நான் கூட ஜெபிக்கணுமே, நான் பார்வை அடையணுமே, யாரும் உதவி பண்ண மாட்டாங்களா? யாருப்பா அது? யாருப்பா அது? யாரோ சத்தம் கேட்குது, யாரும் தெரியலையே. மைக் மாத்திரம் யாருப்பா அது? சத்தம் மட்டும் கேட்குது. யாருப்பா அது? சத்தம் மட்டும் கேட்குது, யாராவது உதவி பண்ண வருவாங்களா? டேய் வாடா டேய், படத்துக்கு போன டைம் ஆயிடுச்சுடா. தம்பிங்களா யாருப்பா அது? கண்ணு தெரியல, யாரு எங்க பாக்குறீங்க? எங்கப்பா போறீங்க? எங்கப்பா போறீங்க? நாங்களே சினிமாக்கு பண்ணிடுறோம். சினிமாக்கா? ஐயோ ஏன்பா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அங்க ஏதோ ஏசப்பா வந்திருக்காராமா, அங்க கூட்டு போறீங்களாப்பா? தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. போனோம் நாங்களே காலேஜ் கட்டஸ்ட்டு வந்துக்கிறோம், யூத் பார்த்துக்கார போயிடுறோம். எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறேன். ஏன்பா அப்புறம் கூட சினிமாக்கு போவீங்களாம்ப்பா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களாம்ப்பா. போனோம் டைம் வேஸ்ட் ஆகுது. போனோம் ஐயோயோ நம்மளுக்கு யாரும் உதவி பண்ண யாருமே இல்லையே, எல்லாரும் நம்மளுக்கு இக்னோர் பண்றாங்களே. கண்ணு தெரியலையாப்பா உனக்கு? எனக்கு கண்ணு தெரியாதுப்பா, சின்ன வயசுக்கு நான் பிறந்ததே கண்ணு தெரியாதுப்பா எனக்கு, நான் யாரும் எதையும் பார்த்ததே கிடையாதுப்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா. ஏய் மச்சான், இவனுக்கு கண்ணு தெரியாதா? வாடா நம்ம போலாம். டேய் வாடா டேய் போலாம் வாடா. தம்பிங்களா நம்ம செக் பண்ணலாம். வாடா டேய், இவனுக்கு கண்ணு தெரியாதா? போவாதீங்க, ஹெல்ப் பண்ணுங்கப்பா, தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்கப்பா. ஏய் மச்சான், இவனுக்கு கண்ணு தெரியல, நம்ம செக் பண்ணலாம். இவனுக்கு கண்ணு தெரியாதா பார்க்கலாம். ஏன்பா எத்தனைப்பா இது? ஏன்பா கண்ணு தேங்கிற போய் எத்தனை கேட்குறியாப்பா? என்னப்பா நீ? ஏன்பா ஏய் நிஜமா உனக்கு கண்ணு தெரியல போல டேய், நம்ம போலாம் வாடா, படத்துக்கு டைம் ஆயிடுச்சுடா. ஏன்பா விட்டு போவாதீங்கப்பா, 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. விட்டு ஏய் போவாதீங்க. டைம் ஆச்சுடா, யூத் படம் போடா வாடா. பாவீங்களா? டேய் என்னடா இந்த காலத்து இப்படி இருக்காங்களே, யாருமே உதவி பண்ண வர மாட்டாங்களே, எல்லாருமே சுயநலமாக வாழறாங்களே, அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்களே. ஒருத்தனா கிரிக்கெட் விளையாட போகிறேன்னு போகிறேன்டா, ஒருத்தனை வேலைக்கு டைம் ஆகிடுச்சுன்னு போயிடுறாங்க, ஒருத்தனை காலேஜ் கட்டி சினிமாவுக்கு போகிறேன்றாங்க. யாருக்கும் மனிதாபம் இல்லையா? யாருக்கும் உதவி செய்கிற எண்ணம் இல்லையா? ஆண்டவா என்ன நான் பார்வையடையணுமே, அந்த ஏசப்பா போய் பார்க்கணுமே, யாராவது உதவி பண்ணுவாங்களா? உதவி பண்ணுவாங்களா? ஏசப்பா ஆண்டவா எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே. ஏசப்பா எங்க இருக்கீங்க தெரியலையே. ஏசப்பா யாரும் உதவி பண்ண யாருமே இல்லையே. ஏதோ சத்தம் கேட்குது, யாரும் மனுஷன் வர சத்தம் கேட்குது, அவங்கள உதவி கேட்கலாமா? அது யார்? அது யாரோ போகிறாங்களா? யாரும் சத்தம் கேட்குது, யாருப்பா அது? யாருப்பா அது? யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு, போய் யாருன்னு பார்த்துட்டு வாங்க. யாருப்பா அது? சத்தம் கேட்குது. அம்மா யாருமா நீங்க? யாருப்பா அது? நான் தான் ஏசப்பா, உங்களுக்கு என்ன வேணும்? ஏசப்பாவா அம்மா அப்பா. ஏசப்பா நான் உங்களை தானே தேடி நிற்கிறேன் இத்தனை நாளா. யாரோ என்ன சொன்ன, உங்களை போய் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ வியாதியில் குணமாக்குறீங்களா கேள்விப்பட்டேன், நோய்கள்லாம் குணமாக்குறீங்க, பார்வை அடையாதவங்களுக்கு கண்ணு தெரியலாம், கண் பார்வை தரம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏசப்பா நான் பிறந்ததுலேருந்து கண்ணு தெரியாமல் இருக்கிறேன். நான் யாரோ உதவி செய்ய கேட்டேன் உங்களை பார்க்கறதுக்கு, ஆனால் ஒருத்தரும் வரல, எல்லாம் அவங்க வேலை பார்த்துன்னு போயிட்டாங்க. ஏசப்பா நீங்களா வந்திருக்கிறீங்க. ஏசப்பா நான் பார்வை அடையணும், நான் அந்த உலகத்தை பார்க்கணும், தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா நீ விசுவாசிக்கிறியா? கண்டிப்பா விசுவாசிக்கிறேன். ஏசப்பா நான் ஊருக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா கடவுளையும் வணங்கி பார்த்துட்டேன், யாரும் எனக்கு விடுதலை தரல, இந்த கண்ணு பார்வை அடையவில்லை. ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா உங்களால் எல்லாம் கூட. ஏசப்பா நீ கண்டிப்பா நீங்க நினைச்சீங்கன்னா நான் பார்வை அடைய. ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா ஏன்னா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வை அடைவாய். அப்பா பிதாவே உன் பார்வை
எனக்கு கண்ணு பார்வை அடைஞ்சிச்சு. எனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. ஏசப்பா அவரே மெய்யான தேவன், அவரே மெய்யான தேவன். நான் விசுவாசிச்சேன், நான் பார்வை அடைஞ்சிட்டேன். சந்தோஷம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆஹா, நான் இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா எல்லாரும் ஏசப்பா சொல்லுவேன். நான் எல்லா கட்டும் ஏசப்பா என் பார்வை கொடுத்த எல்லா கட்டும் சொல்லுவேன். ஹல்லேலூயா. பார்வை இல்லாத இருந்த அந்த மனுஷன் தானே நீ எங்களெல்லாம் போய் சொல்லி ஏமாத்துறியா? நீங்க தானா அது? எனக்கு ஏசப்பா கூட்டு போய் காட்டு சொல்லி கூட்டு போட்டீங்களா? பாத்தியா, ஏசப்பா வந்தாரு, அவங்க நான் அற்புதம் செய்ய சொன்னேன், அவர் அற்புதம் செஞ்சாரு. இப்ப நல்லா கண்ணு நல்லா தெரியுது, நான் இப்ப நல்லா சந்தோஷம் நான் பாக்குறேன். உண்மையாவ சொல்ற? உண்மையாவ தான் சொல்றேங்க. ஏசப்பா எனக்கு குணமாக்குனாரு. நான் இப்ப நல்லா கண்ணு நல்லா தெரியுது. நான் எல்லா கடையும் நான் போயிட்டு ஏசாவை பத்தி நான் எல்லா கடையும் சொல்லுவேன். ஏசப்பா எனக்கு செய்த அற்புதம் எல்லா கடையும் நான் சொல்லுவேன். டே மச்சான், அவனுக்கு வர கண்ணு தெரியுதுடா, நம்ம ஏமாத்திக்கிறான்டா. யாருப்பா அது? நாங்கள் தான்ப்பா, நாங்கள் படத்துக்கு போகும்போது ஓ, நீ தானாப்பா அது? ஏன்பா எனக்கு உதவி பண்ண சொன்னே, உதவி பண்ணியாப்பா. பாத்தியாப்பா, ஏசப்பா வந்தாரு, அவர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு. இப்போ நல்லா எனக்கு கண்ணு தெரியுது, இப்போ நான் பார்வை அடைஞ்சு நான் எல்லாரையும் நான் பார்க்குறேன். பாத்தியாப்பா, கஷ்ட காலத்தில் உதவி பண்ணாமல் போயிட்டீங்களேப்பா. ஆனால் ஆண்டவர் பாத்தியா, யாருக்கு எந்த யார் பாரபட்சம் இல்லாமல் அவர் உதவி செய்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன். தெரியுமா? தெரியாது. ஏசப்பா உங்களுக்கு எப்படி சுகம் கொடுத்தாரு? அவர் என்ன கேட்டாரு, நீ விசுவாசிரியா கேட்டாரு. ஆண்டவர் நான் உன்னை விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன். ஆண்டவர் விசுவாசி சொன்னவன் அவர் ஜெபம் பண்ணாரு. இப்போ நான் பார்வை அடைஞ்சு நான் நல்லா குணம் பெற்று நான் இப்போ நல்லா கண்ணு பார்வை அடைஞ்சிருக்கிறேன். அப்ப ஏசப்பா விசுவாசிச்சா எல்லாம் நடக்கும்ன்ற? அவர் அன்றி வேற யாரும் தேவனே இல்லை. அவர் தான் உண்மையான தேவன், அவர் தான் சுகத்தை கொடுக்குற தேவன். அப்படியா சொல்ற? சந்தோஷம், உனக்கு கண்ணு தெரிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் முழு மனசோட விசுவாசிச்சா எல்லாமே நடக்கும். விசுவாசம். ஓகே, டேஸ் டு டீச் குட்டீஸ் எல்லாம் தெரிஞ்சது. நம்ம ஒரு கண்ணு தெரியாமல் இருந்தா, சின்ன வயசுல கண்ணு தெரியாமல் இருந்தாங்க குழந்தைலேருந்து. அப்படின்னா அவங்களுக்கு என்ன இல்லை, கண்ணு தெரியாமல் இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போது அவர் வந்து ஏசப்பா பற்றி கேள்விப்பட்டார். அவர் போய் ஏசப்பா ஜெபம் பண்ண ட்ரை பண்ணார். என்ன பண்ணல, யாரும் பண்ணல, உதவி பண்ணலை. கடைசி ஏசப்பா வந்து என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், விசுவாசிக்கும் போது என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், கண் பார்வை அடைஞ்சார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம இயேசு கிறிஸ்துவ முழுமையாக விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நடக்கும், அற்புதமும் நடக்கும். சரிங்களா? நாம் என்ன பண்ணுவோம், ஏசப்பாவை முழு மனசு என்ன பண்ணுவோம், விசுவாசிக்கணும். என்னோட தீம் என்னன்னா, விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதே போல நம்மளோட வாழ்க்கையிலும் எப்போதும் எந்த சூழ்நிலை என்ன பண்ணுவோம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவோம், எப்பவுமே விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா.